கோவை மேட்டுப்பாளையம் இடையிலான மின்சார ரயில் பாதை திட்ட பணி மந்தமாக நடைபெற்று வருகிறது. ரயில் எப்போது வரும் என பொதுமக்கள் ஏக்கத்தில் உள்ளனர். நூற்றி 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தின் போது ஊட்டியில் உள்ள பொருட்களை எளிதாக எடுத்து செல்வதற்காக உருவாக்கப்பட்டது. இதில் மேட்டுப்பாளையம் முதல் ஊட்டிக்கு மலைகளின் நடுவே ரம்மியமிக்க மலைத்தொடர்களை குடைந்து உருவாக்கப்பட்டுள்ள மலை ரயில் பாதைகள் ஆங்கிலேயர் நமக்கு விட்டு சென்ற வரப்பிரசாதம் என்றே கூறலாம். மேலும் இயற்கை அழகினை ரசிக்க ஊட்டிக்கு சுற்றுலா வரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் என ஏராளமானோர் வந்து செல்லும் முக்கிய இடமாக மேட்டுப்பாளையம் விளங்குகிறது. நீலகிரி மாவட்ட மக்கள் வெளிமாநிலங்களுக்கு செல்லணும்னா மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் மூலமாக தான் அவங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்லாம் பிடிக்க முடியும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவங்களுக்கும் சரி மேட்டுப்பாளையம் மக்களுக்கும் சரி இந்த மின்மயமாக்குதல் பண்ணுறது விரைவாக முடித்தாங்கன்னா பரவாயில்ல. மின்மயமாக்குதல் அறிவிப்பு வழியாகி 4-5 ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப மெத்தனமாக ரொம்ப ஸ்லோவாக பணிகள் போய்கிட்டு இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை மேட்டுப்பாளையம் ரயில் பாதையை மின்சார ரயில் பாதையாக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டது. இந்த திட்டம் நிறைவேறினால் நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறி பொருட்கள் கொண்டு செல்லவும் அதன் வாயிலாக நீலகிரி மக்களின் பொருளாதாரம் உயர வாய்ப்பாக அமையும் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இங்கிருந்து போக்குவரத்துக்காக நிறைய இடையூறு ஏற்படுகிறது. தொடர்ந்து இங்கிருந்து ஒரே ஒரு சென்னைக்கு மட்டும் ப்ளூ மவுண்டன் ட்ரெயின் மட்டும் செல்கிறது. இதை அதிகப்படுத்தி கேரளாவிற்கு அதிகமான காய்கறி தேவைப்படுகிறது, இங்கிருந்து கொண்டு செல்கின்றனர். அதனால் இங்கிருந்து புதிய ரயில்களை கொண்டு வர வேண்டும். பல்வேறு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய கோவை மேட்டுப்பாளையம் ரயில் பாதை திட்டத்தை விரைவாக முடிக்க அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம்.